ஹல்க் நாள் முழுக்க நகரத்தை காப்பாத்திக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் உடைய போகும் மாபெரும் அணையை தன் வலிமையான தோள்களில் தாங்கி முழு நகரத்தையும் வெள்ளத்தில் மூழ்காம காப்பாத்தினான். இன்னொரு நாள் காட்டில் பரவிய பயங்கர தீயை தன் ஒரே பேர் தட்டலால் எழுந்த காற்றில் அணைத்தான். குழந்தைகள் அவனை எங்கள் பச்சை பாதுகாவலன் அழைச்சாங்க. ஆனா ஒரு அமாவாசை கருப்பு இரவு எல்லாமே மாறிப்போச்சு. ஹல்க் ஒரு தனிமையான மலைக்குகையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த நேரம் விண்வெளியிலிருந்து வந்த கொடிய எலியன் விஞ்ஞானி லார்ட் ஜெராக்சன் கண்ணுக்கு தெரியாத ட்ரோன் அங்கே வந்தது. தூங்கிக்கிட்டு இருந்த ஹல்கின் மூளையிலிருந்து அவனோட தூய கோப சக்தியை ஸ்கேன் பண்ணி திருடிக்கிட்டு போச்சு. அந்த சக்தியை எரியும் எரிமலை லாவாவோட கலந்து லார்ட் ஜெராக்ஸ் ஒரு பயங்கர மக்மா ரேஜ் ஹல்கை உருவாக்கினான். அவனோட உடல் எரிகிற கற்களாலவும் பாயும் சிவப்பு லாவாவாலவும் ஆனது. அடுத்த நாள் காலை நகரத்துல அலறல், அழுகை, பயம். மக்மா ஹல்க் தன் வெப்பத்தால கட்டிடங்களை உருக்கி சாலைகளை நெருப்பு பேராரா மாத்தினான். எங்க பார்த்தாலும் புகை, எங்க கேட்டாலும் சத்தம். மக்கள் அவனையே உண்மையான ஹல்க்னு நினைச்சு வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரம் உண்மையான அமைதியான ஹல்க் நகரத்துக்கு வந்தான். ஆனா மக்கள் அவன் மேல பாய்ந்தாங்க. எங்க நகரத்தை எரிச்சுட்டு இங்க இருந்து போயிடு அரக்கா, உங்க உதவி எங்களுக்கு வேணாம். தண்ணீர் பலூன் சேறு அவன் மேல வீசப்பட்டது. தலையை குனிச்சுக்கிட்டு இதயம் உடைந்த ஹல்க் வட துருவத்தின் பனிக்குன்றுகளுக்குள் மறைந்தான். அங்கே அவன் தன் பழைய ஆராய்ச்சி புத்தகங்களை வாசிச்சான். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, மக்மா ஹல்கன் பயங்கர வெப்பத்தை ஜெயிக்க ஆர்டிக் கிளேசியர் ஆர்மர் தேவை. பகலும் இரவும் ஒவ்வொரு பழமையான மிக வலிமையான பனி கிறிஸ்டல்களையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்தான். இறுதியில் வெள்ளை மற்றும் நீல ஒளியில் ஜொலிக்கும் கிளேசியர் ஆர்மர் உருவானது. அதை அணிந்தவுடனே அவன் உடல் பனியை விட குளிர்ந்தது. அவனை சுற்றி பனிக்காற்று சுழன்றது. மீண்டும் அவன் நகரத்துக்கு திரும்பினான். நகரத்தின் நடுவே நெருப்பும் பனியும் மோதிக்கொண்டது. மக்மா ஹல்க் நெருப்பு கோள்களை வீசினான். கிளேசியர் ஹல்க் அவற்றை காற்றிலேயே உறைய வைத்தான். ஆனா வெப்பம் மிக அதிகம். மெதுவாக கிளேசியர் ஆர்மர் உருக ஆரம்பிச்சது. ஹல்க் முழங்காலில் விழுந்தான். அவன் மெதுவா சொன்னான், இந்த கவசம் மக்கள் நம்பிக்கை இருக்கும் வரைதான் தாங்கும். உருகிக்கிட்ட கவசத்துக்குள்ளிருந்து மக்களை பார்த்து ஹல்க் கத்தினான், நண்பர்களே, நான் உருகிக்கிட்டு இருக்கேன். என்னோட குளிர்ச்சி முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. என் சக்தி திரும்ப வரணும்னா தயவு செய்து உடனே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த முழு நகரமும் சாம்பலா மாறிடும்.